இவிஎம் மிஷின் தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்ப அந்த மாதிரி தில்லுமுல்லு பண்ணுச்சுன்னு சொல்லுவாரா? எப்பவெல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறதோ அப்போதெல்லாம் இவிஎம் பத்தி பேச்சே வரதில்லை. ஆனால் எப்போதெல்லாம் அவர்கள் தோல்வி அடைகிறார்களோ அந்த அப்பாவி இவிஎம் மிஷின், வாயில்லாத மிஷின், அது பாவம் மாட்டிக்குது அவங்க கிட்ட. அதனால செய்யக்கூடிய விஷயம் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. 4 கோடி பிடிச்சாங்களே, என்னாச்சுங்க? தாம்பரத்தில் 4 கோடி பிடிச்சாங்களே, எவனாச்சும் இன்னைக்கு ஜெயில இருக்கானா? என்ன ப்ராசிக்யூஷன் கேட்கிறேன். அப்ப பாஜக கிட்ட இருந்து பணம் பிடித்து விட்டால் பாஜக இப்ப பாம்பேல பிடிச்சாங்களே, அதுக்கு என்ன ப்ராசிக்யூஷன் கேட்கிறேன். அப்போ பாஜக நபர்கள்ட்ட இருந்து காசு பிடிச்சு விட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஆக்ஷனும் கிடையாது. பாஜகவினுடைய ஒரு கருவியாக இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையரும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளோ முறை மோடிக்கு எதிரான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதிர்கட்சிகள் கொடுத்தது. இப்போ என்ன மகாராஷ்டிரா தேர்தலையும் அவர் வந்து தூண்டி விட்டு பேசினார், கம்யூனல் பாலிடிக்ஸ் வந்து பேசிக் கொண்டிருந்தார். அதற்கும் ஒரு கண்டனமோ அட்லீஸ்ட் முன்னாடி 2024 தேர்தலில் வந்து 120 முறை வந்து கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் விளைவிக்கும் விதமாக ஒரு பிரதமர் பேசி சென்றிருக்கிறார். அந்த 120 முறையும் பட்டியலிட்டு வந்து அனைவரும் வைத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் தான் ஒரு முறை வந்து தேர்தல் ஆணையம் மோடியினுடைய பெயர் குறிப்பிடாமல் பாஜகவினுடைய தலைவருக்கு நட்டாக்கு ஒரு கடிதம் எழுதியதும் நாம் வந்து மனதில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தேர்தல் நடந்தே கிடையாதுங்க. 2024 மாதிரி லோக்சபா தேர்தல் ஆனாலும் சரி, அதுக்கு தொடர்ந்து வருகின்ற தேர்தல் ஆனாலும் சரி, இந்த அளவுக்கு மோசமாக நடந்ததே கிடையாது. நாம் இன்னொன்று மறந்துவிட முடியாது. மார்ச் 2024 ஒரு தேர்தல் ஆணையர் ஓடி போனார் என்றும் நாம் மறந்துவிட முடியாது. என்னால் இது முடியவே முடியாதுப்பா, நான் ஓடி போயிடறப்பா, இது முடியாது. அப்படி ஓடி போன ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கின்ற ஒரு நாடாக இந்தியா இன்னைக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கு. நான் தேர்தல் ஆணையத்தை கேள்விக்குள்ளாக்குறேன். அவர்கள் நாம் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது? ஏன் விவிபேட்டை எடுத்து நீங்க வந்து இந்த பக்கம் வைக்கக்கூடாது, கண்ட்ரோல் யூனிட்டுக்கு இந்த பக்கம் வைக்கக்கூடாது? இந்த 2 கேள்விக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்ல, நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்தியான்றது உலகத்திலேயே ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற பேர் வாங்குறப்போ இந்த விமர்சனம்ன்றது அதீதமான விமர்சனமா இல்லையா? இந்த 2 கேள்விகள் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதான் விவிபேட் நடுவில் இருக்கக்கூடாதுங்க. நான் அழுத்துகின்ற அந்த இது, நான் இன்னைக்கு விவிபேட்ல நம்பர் இது இவிஎம்ல நம்புறேன். ஆனா நீங்க வந்து அழுத்துகின்றது கண்ட்ரோல் யூனிட்ல முதல் முறையாக பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு வந்து அது ஒரு ஸ்லிப்பாக வரட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரெண்டாவதாக இந்த பெர்சன்டேஜ் அதிகரித்து போகிறது, இது ஒரு இந்த காலப்போக்கில் வந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த 2 தேர்தலில் தான் நாம் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு போக்கை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு இணையம் இருக்கிறது. தாராளமாக உங்களால் முடியவில்லைன்னா ஒரு தனியார்கிட்ட கொடுத்து பாருங்க. அவன் வந்து இந்த மேட்டரை வந்து கொலைட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் வந்து 6 மணிக்கு நீங்கள் தேர்தல் முடிக்கும் போது 7 மணிக்கு கியூ முடிஞ்சதுன்னா 9 மணிக்கு அவன் நம்பர் கொடுக்குறானா இல்லையா, கரெக்ட் நம்பராக இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஏறத்தாழ 85% 90% கிட்ட வருகிறது. 140 சீட் எதுவும் ஜெயிச்சாங்க. எனக்கு கரெக்ட் நம்பர்ஸ் இப்போ கிடையாது. ஆனால் பெரும்பாலான நபர்கள் வந்து அதில் வந்து ஜெயித்து வருகிறார்கள். எனக்கு இது 2 விஷயங்களும் வந்து சந்தேகத்துக்கு உருவாக்கும் விஷயங்களாக நான் பார்க்கிறேன். இதில் என்ன சந்தேகம் இருக்கு? என்னை பொறுத்தவரையில் இவிஎம்ல பொதுவாக 2 பிரச்சனை இருக்கிறது. ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே முன்னாடி குறிப்பிட்டிருக்கிறேன், விவிபேட் வந்து இதுக்கு நடுவில் இருக்கிறதா, அதாவது பேலட்டிங் யூனிட் நாம் எங்கே அழுத்துறோமோ கண்ட்ரோல் யூனிட் எங்கே பதிவாகுது, வாக்கு பதிவாகுது, இதுக்கு நடுவில் விவிபேட் என்ற ஒரு கருவி இருக்கிறது. அந்த விவிபேட் என்ற கருவி தான் இன்டர்நெட்டோட கனெக்ட் செய்து அதுதான் அந்த கம்யூனிகேட் பண்ணுகிறது. இப்போது விவிபேட் வந்து நடுவில் இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அழுத்துறது வந்து கரெக்டாக விவிபேட்டில் வந்து ஸ்லிப் வருகிறது. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, நான் ஒவ்வொரு முறை சொல்லி கொண்டிருக்கிற விஷயம், காங்கிரஸ் தோத்தால் திமுக தோத்தால் பேசுகின்ற விஷயம் என்று இதை வந்து மாற்றி கேள்வி கேட்கலாம். ஏன்னா பொதுவாகவே வந்து தோற்றவர்கள் சொல்லக்கூடிய பதில் அது இது திருச்சி வேலுசாமி சொல்ல வேண்டிய பதில். அதாவது என்னை பொறுத்தவரை நான் பல முறை தேர்தல் கமிஷனுடைய சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் வந்து இங்கே அழுத்துறது வந்து கண்ட்ரோல் யூனிட்ல பதிவாக வேண்டும். அது விவிபேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது பிறகு அதாவது விவிபேட்டை வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் வைக்க வேண்டும். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவதாக கண்ட்ரோல் யூனிட்டும் விவிபேட் யூனிட்டும் வந்து லிங்க் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோல் யூனிட் இந்த விவிபேட்டுக்கு தான் என்று இருக்க வேண்டும். இதுவும் கிடையாது. இது 2மே கிடையாது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக, அதாவது விவிபேட்டை மாற்ற முடியாது, நம்பர்ஸ் இருக்கிறது. தாராளமாக ஒரு கண்ட்ரோல் யூனிட்டை எடுத்து விட்டு இன்னொரு கண்ட்ரோல் யூனிட் அதே இடத்துல பொருத்தப்படலாம் என்றதுதான் இன்றைய நிலை இருக்கிறது. இது பிரச்சனை. இது நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவதாக ஓட்டிங் பர்சன்டேஜஸ் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இன்டர்நெட் மூலியமாக ஒரு 6 மணிக்கு தேர்தல் முடிகிறது. 6 மணிக்கு அனைவரும் ஓட்டு போட்டு முடித்திருக்க மாட்டார்கள். 7 மணினே வைத்துக் கொள்ளலாம்.
ஒரு 10 மணி 11 மணி அளவில் வந்து அனைவருக்கும் எல்லா ரிசல்ட் எல்லாம் வர வேண்டும். அதாவது நம்பர்ஸ் ஃபைனல் நம்பர்ஸ் வந்து 11 மணி 12 மணின்னு வச்சுங்களேன் அளவில் வர வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஏறத்தாழ 10 லட்சம் ஓட்டு வந்து தேர்தலுக்கு வாக்கு எண்ணிக்கை 24 மணி நேரம் முன்னாடி வர அது வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஹரியானால 14 லட்சம் ஓட்டு ஏறி இருக்கிறது. இது பிரச்சனைக்குரிய விஷயமா நான் பார்க்கிறேன். இது ஏன் ஒரே ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். அதாவது ZOs ஜோனல் ஆபீசர்ஸ் தான் இந்த பூத்துல இருந்து சேகரிக்கிறார்கள். இந்த நம்பர் சேகரித்து அவர்கள் ஆர்ஓவிடம் கொடுக்கிறார்கள். ஆர்ஓஸ் வந்து அதை லோட் பண்றார்கள். இவ்வளவுதான் ப்ராசஸே, இவ்வளவுதான். இந்தியாவில் எங்க தேர்தல் நடந்தாலும் எல்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டா மெக்கனைஸ்டு கம்ப்யூட்டரைஸ்டு முறையில் தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆப் இருக்கிறது. இந்த ஆப்பில் தான் லோட் பண்றாங்க. அந்த ஆப்பில் லோட் பண்ண பிறகு நீங்க ஏன் 48 மணி நேரம் ஆகுது? 48 மணி நேரத்துக்குள்ளால ஏன் 3 நம்பர் மாத்தி வருகிறது என்ற அந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்ல இதில் நம்ம